ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணி வந்து நான் குக்கரில் செய்ய போகல, அடுப்பில் தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் குழந்தைங்களும் நிறையா சாப்பிடுவாங்க. குக்கரில் செஞ்சால் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. பாருங்கள், அதுக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா பொடியும் பிரியாணி பொடியும் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். கூடவே மல்லித்தழையையும் நம்ம நல்லா ஸ்மால் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிரியாணி ஸ்மெல் இப்போயே வந்துருச்சு போல். அதுக்கு கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். அது கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக அதில் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நல்லா ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூண்டையும் சேர்த்து அதிலே வதக்கி விட்டுற வேண்டியதான். இதுவே நம்ம இஞ்சியும் இதிலே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வெறும் மிளகாத்தூளும், மஞ்சத்தூள், உப்பு இது 3யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 50 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை வந்து அதில் ஆட் பண்ணி விட்டுருவோமா. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அது நல்லா அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வேகும். அந்தளவுக்கு வெந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைனா ஒரு மாதிரியாக பச்சை வாசனை போகாமல் இருந்தால் அது அந்த ரைஸ்லேயே ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி அந்தளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா பொடியும் அந்த பிரியாணி பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் மல்லித்தழையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிப்போம். தயிர் ஆட் பண்ணோம் அப்படின்னா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கணுங்க பிரியாணி செஞ்சால். பாருங்கள், இதுவே பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? பார்க்குறக்கு நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்களேன். இந்த இதுலையே இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். நம்ம அதிக அளவு இதுக்கு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்ரு தான் நான் சொன்ன மாதிரி. இல்லை நாங்கள் ஆள் அதிகமாக இருக்கோம் அப்படின்னா நீங்கள் 2 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 கப் வாட்ரு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் ரைஸு 2 கப் வாட்டர் மெஷர்மெண்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ரைஸையும் அதில் போட்டு விட்டுட்டு நல்லா இது கொதி கிளம்பி வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டுருங்க. ஓகேவா? அந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ரைஸை போட்டு அந்த ஒரு டைம் கிண்டி விடுறது மட்டும்தான். அதை ரைஸை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக பிடிச்ச மாதிரி வந்துடும்ல, அது மேலே நல்லா கங்கல்லி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இனி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு சைடில் இருந்தே நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியும் நல்லா இருக்கும். பாருங்கள், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து குறைஞ்ச அளவுக்கு காரம் தான் நான் சேர்த்துருக்கேன். அதிகமாகலாம் காரம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும்.